தற்போது கிடைத்துள்ள ஆன்மீக செய்தி. செங்கல்பட்டு மதுராந்தகம் அருகே கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் அனைத்தும் சேதமாகி இருக்கக்கூடிய ஆன்மீக செய்திகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சக்திவேல். வணக்கம் சக்திவேல், விவரங்கள் என்ன? நிச்சயமாக வணக்கம் சாரா. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த ஒரு வார காலமாக பகல் நேரத்தில் வாட்டி வதைத்த வெயிலின் காரணமாக தாக்கம் அதிகரித்தது. இந்நிலையில் நேற்று இரவு முதலும் கனமழையானது கொட்டி தீர்த்தது. கடந்த 10 நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த செங்கல்பட்டு மாவட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று ஒரே நாளில் சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக மழையானது கனமழை நீடித்து வந்த நிலையில் மொரப்பாக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏக்கர்கள் நெல் பயிர் விளைவித்து அறுவடைக்கு தயாராகி வந்த நிலையில் இரவு பெய்த கனமழையின் காரணமாக அந்த நெல் பயிர்கள் முழுவதும் மழைநீர் தேங்கியதால் முழு சேதம் அடைந்தது. சாலைகளிலும் கால்வாய்களிலும் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. அறுவடை நேரத்தில் பெய்த மழையின் விளைந்து நிற்கும் நெற்பயிர்கள் கிடைக்கவில்லை என விவசாயிகள் பெரும் வேதனை தெரிவித்துள்ளனர். ஒரு ஏக்கருக்கு சுமார் 25,000 முதல் 30,000 ரூபாய் செலவு செய்து பயிரிடப்பட்டதன் காரணமாக தற்போது பெய்த மழையின் காரணமாக முழு 500 ஏக்கரிலும் பயிர் செய்யப்பட்ட நெற்பயிர்களில் மழை நீரானது மூழ்கியுள்ளது. இதனால் கடுமையாக வேதனை அடைந்துள்ளனர் விவசாயிகள். விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.